ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎஸ்டினிமே. நான் தான் ஹோஸ்ட் பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ லெவலிங் மாங்கா பிரிட்டனோட பார்ட் 31 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐக்கான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே கைஸ், போன வீடியோட கடைசியில் கிங் ஆஃப் டிராகன்ஸ் மோனக் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் என்று அழைக்கப்படும் ஆண்டரிஸ் பார்த்தீங்கன்னா கனடாவையே மொத்தமாக அழிச்சிருப்பான். கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் கனடியன்ஸை நம்ம ஆண்டரிஸ் போட்டு தள்ளுறதோட போன வீடியோ முடிச்சிருப்பேன். ஸோ போன வீடியோ எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சோ அதே மாதிரியே இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்பயும் போல வீடியோக்கு 1000 லைக்ஸ் தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே அந்த ஹைப்பையும் ஒரு 6 லட்சம் பாயிண்ட்ஸ் கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா நம்ம டாப் 100 குள்ள போயிடலாம். கண்டிப்பா வீடியோ பார்க்குற எல்லாரும் ஹைப் பண்ணி நம்ம வீடியோவை டாப் 100 குள்ள கொண்டு போயிருவீங்கன்னு நினைக்கிறேன். சார் ரெடி கைஸ், வளரும் பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே, இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு ஆண்டரிஸ் தான் கட்டுறாங்க. பயபுல அவனோட மனசுக்குள்ள ஜின்னுவை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நான் இந்த இடத்துக்கு அப்பியர் ஆகி ஒரு சில நாள் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் இந்த ஷேடோ மோனாக் பயபுல இன்னும் அமைதியாவே இருக்கான். ஒருவேளை என்னோட இந்த கோடிக்கணக்கான ஆர்மியை எதிர்த்து அவனோட 1100 சோல்ஜர்ஸ் சண்டை போட்டா அது ஒரு சூசைட் மிஷின்றது அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு போல. அதனால பயபுல பயந்துட்டு உலகத்தோட மறுமொழியில ஒளிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்டரிஸ் அவன் மனசை நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஏதோ ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் அவன் மூஞ்சில வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. என்னடா அது அப்படின்னு கொஞ்சம் கேமராவை ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட ஃபைட்டர் ஜெட் நம்ம ஆண்டரிஸ் மேல மிசைல்ஸ் லான்ச் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த மிசைல்ஸ் எல்லாமே ஆண்டரிஸ் மேல பட்டு ஒரு சின்ன வெடிப்புன்றது ஏற்படுத்துது. இதை பார்த்த அந்த ஆர்மி மெம்பர்ஸ் அந்த புகை மூட்டத்துல அவன் செத்துட்டானா என்னன்றது தெரியல, பட் நம்மளோட மிசைல்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா அவன் மேல பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஆண்டரிஸ் நின்றுகிட்டு இருந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஃபயர் பிளாஸ்ட்ன்றது நடக்குது. இது நடந்த அடுத்த செகண்ட் அங்க இருந்த எல்லா ஃபைட்டர் ஜெட் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்த மிலிட்டரி மெம்பர்ஸ் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஜெய்ஜாண்டிக்கான மிகப்பெரிய மான்ஸ்டர் ஒன்று அப்பியர் இருக்கு. தக்காளி, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஜெயிண்ட்டை பார்த்துருப்போம், பட் இது வந்து அந்த ஜெயிண்ட்டை விட செம்ம பெருசா இருக்கு. அப்போ அந்த கிரியேச்சர் என்னடா பண்றீங்க டே, நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப போரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட பிளாஸ்ட் பிரத்தை யூஸ் பண்ணி அங்க இருந்த ஃபைட்டர் ஜெட் மேல அட்டாக் பண்ணா அது ஒரு பயங்கரமான வெளிச்சத்தை ஏற்படுத்துறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஜின்னு காண்டி பெரு கிரியேட் பண்ண ஒரு கேஸ்ட்ல காட்டுறாங்க. போன வீடியோல நம்ம ஜின்னு அவனோட ஆர்மியை ஒரு ஐலாண்ட்ல ட்ரெயின் பண்ணிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அந்த இடத்துல தான் பெரு ஜின்னு தங்குறதுக்காண்டி இவ்வளவு பெரிய கேஸ்ட்ல கட்டி வச்சிருக்கு. அப்போ அந்த கேஸ்டுக்குள்ள ஒரு பெரிய ஹால்ல நம்ம ஜின்னு ராஜாவோட சிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்கான். வெறும் இவ்வளவு பெரிய மாளிகையை ஜின்னுக்கு கட்டி கொடுத்ததை நினைச்சு நம்ம ஜின்னு பெருமைப்பட்டு தேங்க்ஸ் ஜின்னு அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே அந்த இடத்துல பெரு அப்பியர் ஆகி மைக்கிங் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி வெளியே வருது. அந்த சமயத்துல நம்ம ஜின்னுவோட ரைட் சைடுல அப்பியர் ஆன பில்லியன், மைக்கிங் நீங்க இப்ப சண்டை போட போற ஃபைட்ன்றது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு நம்ம பில்லியன் சொன்ன அடுத்த செகண்டே ஜின்னுவோட லெஃப்ட் சைடுல இக்ரிஸ் அப்பியர் ஆகி பில்லியன் சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மைக்கிங், அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அப்படின்ற மாதிரி நம்ம இக்ரிஸும் சொல்ல இதை கேட்ட ஜின்னு, ஹே கைஸ் நீங்க எனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயப்படுறீங்க, அது நல்லாவே தெரியுது, இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் நம்ம பண்ண போற விஷயத்துல ஆபத்து இருக்குன்றதுக்காண்டி அதை அப்படியே கை விட்டுறக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி அந்த விஷயத்தை நம்ம முடிச்சே ஆகணும். என்னோட அந்த ஸ்பிரிட் தான் ஆஷ்பானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை நான் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல ஆஷ்பான் இருந்திருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாரு, ஒருவேளை அவர் இங்க இருந்திருந்தாருன்னா அவர் பண்ண நினைக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை யாராலையுமே தடுத்திருக்க முடியாது, அவர் தடுக்கவும் விட்டுருக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம ஜின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே பெல்லியன் மெதுவா அதோட தலையை நிமிந்து பாக்குது. அந்த சமயத்துல ஜின்னு சொல்ற ஒரு வார்த்தையும் பெல்லியனுக்கு ஆஷ்பானை ரெசம்பிள் பண்ணுது. கிட்டத்தட்ட ஜின்னுவோட உருவத்துல பெல்லியன் ஆஷ்பானையே பாக்குது. அப்ப நம்ம பெல்லியன் ஒரு முடிவெடுத்து, மைக்கிங் என்ன நடந்தாலும் சரி கடைசி வரைக்கும் நாங்க உங்க கூட 2 சண்டை போடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம பெல்லியன் சொல்ல இதை கேட்ட ஜின்னு சரி ரைட்டு வாங்க சண்டைக்கு போலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அப்படி பைக்கிட்டு இருக்கும் போதே நம்ம பெல்லியன் ஜின்னு கிட்ட நீங்க உங்க வீட்டுக்கு கான்டாக்ட் பண்ணி எதுவும் சொல்லலையா அப்படின்ற மாதிரி நம்ம பெல்லியன் ஜின்னு கிட்ட கேட்க இதை கேட்ட ஜின்னு, இல்லடா பெல்லியன் நான் அவங்களோட வாய்ஸை கேட்டேன்னா என்னால சண்டை போட முடியாது, அவங்களோட வாய்ஸ் என்னோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை டிஸ்டர்ப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, ஸோ இப்போதைக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு அவனோட போனை உடச்சு போட்டு அவனோட 3 கமாண்டர்ஸ் கூட ஆண்டரிஸ் கூட சண்டை போடுற கண்டி கிளம்புறான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் அமெரிக்காவை காட்டுறாங்க. அமெரிக்கால நம்ம ஆண்டரிஸ் ஆர்மி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்துல அமெரிக்கன் ஆர்மி அவங்களோட ஃபைட்டர் ஜெட் அனுப்பிச்சு பறந்து வர டிராகன்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் அந்த டிராகன்ஸ் எல்லாம் செம ஸ்ட்ராங்கா இருக்கனால அந்த ஃபைட்டர் ஜெட் ஈஸியா உடைச்சிருதுங்க. அப்போ அந்த ஃபைட்டர் ஜெட்ல இருந்து எஜெக்ட் ஆன ஒரு ஆர்மி மெம்பர்ஸும் கீழே வந்த உடனே ஏகப்பட்ட பீஸ்டால கொல்லப்படுறாங்க. அப்போ அந்த ஆர்மி மெம்பர்ஸ்ல ஒரு மொட்டையை மட்டும் தப்பிச்சு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவனை பின்னாடி இருந்து ஒரு இன்செக்ட் பீஸ்ட் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. பயவுல அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு பக்கத்துல அந்த கன்னை வச்சு அந்த பீஸ்ட பயங்கரமா சுடுறான். பட் அந்த
பீஸ்ட் சாகுற மாதிரியே தெரியல. சொல்ல போனா அந்த இன்செக்ட் இந்த புல்லட்ஸ் ஒரு இன்ச்சு கூட டேமேஜ் பண்ணல. அந்த இன்செக்ட் வெறி கொண்டு இவனை சாப்பிட்றதுக்காண்டி வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த மொட்டையன் சரி ரைட்டு சாக போறோம்னு முடிவாயிருச்சு, எதுக்கு உட்காந்து போராடிக்கிட்டு அப்படின்னு அவனோட கண்ணை கீழே போட்டு கண்ணு மூடி அந்த சாவுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சும் அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ற மாதிரியே தெரியல. ஏதோ ஒரு கட் பண்ற சத்தம் மட்டும் கேக்குது. என்னடா வலி இல்லாம செத்துட்டோமா அப்படின்ற மாதிரி கண்ணை திறந்து பார்த்தா அவனை அட்டாக் பண்ண வந்த பீஸ்ட் அவன் கண்ணு முன்னாடி செத்து கிடக்குது. என்னடா அது எப்படி அந்த இன்செக்ட் செத்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த மொட்டையா லைட்டா அந்த இன்செக்டை தாண்டி பார்த்தா நம்ம ஷேடோ மோனாக் சஞ்சின் வு காமிஷோட 2 டேகரோட இந்த பேட்டில் ஃபீல்டுக்கு ஒரு தாறுமாறான என்ட்ரியை கொடுத்துருக்கான். அப்போ நம்ம சஞ்சின் வு இந்த மொட்டையங்கிட்ட சீக்கிரமா இந்த இடத்துல ஓடு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் பின்னாடி ஏகப்பட்ட பீஸ்ட் சஞ்சின் வு அட்டாக் பண்றக்காண்டி வருது. இதை பார்த்து அந்த மொட்டையன் ஜின்வு உங்க பின்னாடி பாருங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்த. பட் நம்ம ஜின்வு கேஷுவலா திரும்பி அந்த எல்லா பீஸ்டையும் அவனோட கமாண்டர்ஸ் அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி எல்லா பீஸ்டையும் அசால்ட்டா பீஸா வெட்டி போட்டுறான். ஆனா அதோட நிறுத்தாம இந்த பீஸ்ட் எல்லாமே அவனுக்கு இந்த வார்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு செத்து போன அந்த எல்லா பீஸ்டோட ஷேடோஸையும் அவனோட மந்திர வார்த்தையை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பான். சோ ஜின்வுட்ட ஏற்கனவே லட்சக்கணக்கான ஷேடோ ஆர்மின்றது இருந்திருக்கும். அதை தவிர்த்து இப்போ ரீசெண்டா ஆஷ்போனோட ஷேடோ ஆர்மியும் அவனோட ஷேடோ ஆர்மி கூட கம்பைன் இருக்கு. இப்போ ஆண்டரிஸோட ஆர்மியை கொண்டு அதையுமே அவனோட ஷேடோ ஆர்மியோட கலெக்ஷன்ல ஒன்னு சேர்த்துக்கிட்டு இருக்கான். பைபிள்ல ஏதோ பெருசா பிளான போட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் போல. பட் இந்த பேட்டில் ஃபீல்ட்ல நம்ம ஜின்னு மட்டும் தான் தனியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானே ஒழிய அவனோட ஷேடோ ஆர்மி எங்கேயுமே சண்டைக்கு வரல. ஏன்னா ஷேடோ ஆர்மிக்கு ஒரு டிஃபரெண்டான வேலை கொடுத்திருப்பான். அது என்னன்றதை போக போக பார்க்கலாம். ஸோ நம்ம ஜின்னு பேட்டில் ஃபீல்ட்ல இறங்கி ஆண்டரிஸோட ஆர்மியை ஷேடோ சோல்ஜரா மாத்துறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஆண்டரிஸை காட்டுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஆண்டரிஸ் கிட்ட யோகு மட்டும் ஷேடோ மோனாக் ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் பேட்டில் ஃபீல்ட்ல அப்பியர் இருக்கான். ஸோ இப்போவே நம்மளோட மொத்த ஆர்மியும் கூட்டு போய் அவனை போட்டு தெரியலாமா அப்படின்ற மாதிரி யோகு மட்டும் ஆண்டரிஸ் கிட்ட கேட்க, அப்போ மோனாக் ஆஃப் ஸ்டீல் ஆண்டரிஸ் கிட்ட என்னால ஷேடோ மோனாக்கோட ஆர்மி ஆஃப் டெட் சென்ஸ் பண்ண முடியல, ஒருவேளை அவனோட ஆர்மியை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மோனாக் ஆஃப் ஸ்டீல் ஆண்டரிஸ் கிட்ட சொல்ல, இந்த ஷேடோ மோனாக் பைப்ல என்னோட ஆர்மி கூட சிங்கிளா சண்டை போட்டு அது எல்லாத்தையுமே மொத்தமா ஷேடோவை மாத்த ட்ரை பண்றான். என்னோட ஆர்மியை அவனால மொத்தமா ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு இந்த மாதிரி புழுக்க வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் போல. ஸோ ஷேடோ மோனாக் நீ என்னதான்டா பண்ண முயற்சி பண்ற, உன்னோட எய்ம் தான் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்டரிஸ் மனசுல நினைக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஊஜின்செல்ல கட்டுறாங்க. அப்போ ஊஜின்செல் ஒரு அமெரிக்கன் நியூஸ் சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. அந்த நியூஸ் சேனல்ல அமெரிக்கால நடந்துகிட்டு இருக்க பேரழிவை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஊஜின்செல் அவரோட மனசுக்குள்ள எர்த்தோட மறுபுறத்துல இந்த எல்லா பீஸ்டும் இறங்கி இருக்குங்க. அந்த பீஸ்ட் எல்லாம் கனடான்ற ஒரு நாட்டவே அழிச்சதுக்கு அப்புறம் வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மிலிட்டரி ஃபோர்ஸை கொண்டு இருக்க அமெரிக்காவே அந்த பீஸ்ட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. பட் உலகத்துல இப்படி ஒரு பேரழிவு நடந்துகிட்டு இருக்கும்போது ஹியூமனிட்டியால பண்ண முடிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், கடவுள்கிட்ட வேண்டுறது. ஓ காட் ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்செல் சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஜின்னுவை கட்டுறாங்க. ஜின்னு அந்த பேட்டில் ஃபீல்ட்ல ஏகப்பட்ட பீஸ்ட்டை கொண்டு கிட்டத்தட்ட 100 ஷேடோ சோல்ஜர்ஸ் அவனோட ஆர்மியில இப்போதைக்கு சேர்த்திருக்கான். ஸோ நம்ம ஜின்னு அவனோட ஷேடோ ஆர்மியில புதுசா சேர்த்த 100 ஷேடோ சோல்ஜர்ஸ் கூட சேர்ந்து ஏகப்பட்ட பீஸ்ட்டை போட்டு தள்ளி அந்த பீஸ்ட் எல்லாத்தையுமே அவனோட ஷேடோ ஆர்மியில ஜாயின் பண்ணிக்கிட்டே வரான். கிட்டத்தட்ட இந்த புது ஷேடோ ஆர்மின்றது பேட்டில் ஃபீல்ட்ல பயங்கரமா சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல நம்ம ஜின்னு சும்மா இல்ல, அவன் கையில கிடைக்கிற எல்லா பீஸ்ட்டையுமே வெறி கொண்டு போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு ஜெயிண்ட் ஜின்னு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. அதோட ஒரு அட்டாக்கே அந்த சிட்டில ஏகப்பட்ட கொலாட்டரலான டேமேஜ் ஏற்படுத்துது. பட் ஜின்னு அந்த ஜெயிண்டோட அட்டாக்ல இருந்து டாஜ் ஆகிறது மட்டும் இல்லாம செம்ம ஃபாஸ்டா மூவ் ஆகி அந்த ஜெயிண்டோட காலை துண்டா வெட்டி எடுத்துறான். சோ காலில ஜெயிண்ட் லைட்டா தடுமாறி கீழே விழுக அடுத்த செகண்டே ஒரு நாயா இல்ல டிராகனா தெரியல அந்த பீஸ்ட் ஜெயிண்டோட கழுத்தை கடிச்சு கொதறது மட்டும் இல்லாம அந்த ஜெயிண்ட போட்டு தெளியுது. அந்த சமயத்துல நம்ம ஜின்னு வானத்தை பார்த்தா வானத்துல ஏகப்பட்ட டிராகன்ஸ் ஜின்னுவை நோக்கி பறந்து வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்த ஜின்னுவ மனசுக்குள்ள கிங் ஆஃப் டிராகன்ஸோட பிரசன்ஸை என்னால சென்ஸ் பண்ண முடியல அப்படின்னா ஆர்மி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் இன்னும் அதோட மூவை ஸ்டார்ட் பண்ணல போலயே. சோ இதுல டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு எதுவும் இல்ல. ஆர்மி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் இன்னும் வரைக்கும் எந்த ஒரு தாக்குதலையும் பண்ண ரெடியா இல்லனா எனக்கு தான் நேரம் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும், ஒருவேளை வரலன்னா என்ன நான் வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னுவை மனசுக்குள்ள நினைச்சிட்டு அவனை நோக்கி அட்டாக் பண்றக்காண்டி பறந்து வந்துகிட்டு இருந்த ஏகப்பட்ட டிராகன்ஸை ஜின்னு இப்ப கொண்டு அந்த ஜெயிண்டோட ஷேடோவை அவனோட மந்திர வார்த்தையை யூஸ் பண்ணி எழுப்புறது மட்டும் இல்லாம அந்த ஜெயிண்ட் ஷேடோவா மாறின அடுத்த செகண்டே அங்க கும்பல பறந்து வந்துகிட்டு இருந்த டிராகன்ஸை ஒரே குத்துல கலச்சு விட்டுருது. அப்போ இந்த கும்பல் ஆஃப் டிராகன்ஸை லீட் பண்ணி வந்துகிட்டு இருந்த ஒரு மெயினான டிராகன் அதோட ஃபயர் பிரெத்தை யூஸ் பண்ணி இந்த ஜெயிண்ட் ஷேடோவை ஒரே அட்டாக்ல டிஸ்ட்ராய் பண்ணிருது. அப்போ அந்த லீட் டிராகன் ஜின்னு கிட்ட உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஜஸ்ட் இந்த மானா பப்பட்ஸை வச்சுக்கிட்டே நீ என்னோட டிராகன் கிங்கவே எதிர்த்து நிக்கிறான், என் மேஜஸ்டியோட பேர்ல உன்னோட ஆர்மியை நான் மொத்தம் அழிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி அந்த டிராகன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அப்ப நம்ம ஜின்னு அவனோட கைசலை யூஸ் பண்ணி அந்த லீட் டிராகனோட பின்னாடி அப்பியர் ஆகிறது மட்டும் இல்லாம நீ ரொம்ப பேசுறடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சொன்ன அடுத்த செகண்டே அந்த டிராகன் இவன் எப்படா நம்ம பின்னாடி வந்தான் அப்படின்ற மாதிரி இதை நோட்டீஸ் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஜின்னு அந்த லீட் டிராகனோட கழுத்தை துண்டா வெட்டிடுறான். சோ இந்த லீட் டிராகன் இறந்து
தாழ்ந்து போனதை நம்ம டிராகன் கிங்கால சென்ஸ் பண்ண முடியுது போல. அப்ப ஆண்டரிஸ் ஷேடோ மோனாக் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆகிட்டே வரான். நம்ம அவனை அட்டாக் பண்றதுக்கு இதுதான் சரியான நேரம். மோனாக் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன், நீங்க இங்கே இருந்து ஷேடோ ஆர்மி அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா அதை தடுத்து நிப்பாட்டுங்க. நான் அந்த ஷேடோ மோனாக் பைபிள சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்டரிஸ் ஏகப்பட்ட கேட்ஸ் அவனுக்கு பின்னாடி ஓபன் பண்றான். இப்படி நம்ம ஆண்டரிஸ் ஷேடோ மோனாக் மேல கொஞ்சம் காண்டாகிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம யூஎஸ் மிலிட்டரியை கட்டுறாங்க. மிலிட்டரி சேர்ந்தவங்க ஏகப்பட்ட பேர் ஒன்னா சேர்ந்து அவங்க எதிர்த்து வந்துகிட்டு இருக்க நூத்துக்கணக்கான பீஸ்ட கன்ஸ் வச்சு தடுக்க ட்ரை பண்றாங்க. பிகாஸ் அந்த சிட்டில இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் இன்னும் முழுசா எவாக்குவேட் ஆகல போல. அதனால அவங்க எல்லாரும் எவாக்குவேட் ஆகிற வரைக்கும் இந்த பீஸ்ட் எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. பட் அவங்களால முடியல. அந்த சமயத்துல ஒரு பீஸ்ட் வேமா ஓடி வந்து ஆர்மி சோல்ஜரை கிட்டத்தட்ட அட்டாக் பண்ண வந்துருச்சு. ஆனா அந்த அட்டாக் ஆர்மி சோல்ஜர் மேல விழுறதுக்கு முன்னாடி அந்த பீஸ்டோட மூஞ்சில ஏதோ ஒரு கை பயங்கரமான ஒரு பஞ்சை லான்ச் பண்ண அடி வாங்கின அந்த பீஸ்டோட மூஞ்சி சப்புளிஞ்சு போறது மட்டும் இல்லாம ஒரு 10-15 அடிக்கு அப்படியே அடிச்சு பறக்க ஆரம்பிக்குது. சோ அந்த இடத்துல இந்த ஆர்மி சோல்ஜர்ஸை காப்பாற்ற வந்தது வேற யாரும் இல்ல, அந்த கோல்டன் கையை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்ம தாமஸ் ஆண்ட்ரியூ தான். அப்போ தாமஸ் ஆண்ட்ரியூ இந்த எல்லா பீஸ்ட்டுமே நான் டஞ்சனுக்குள்ள சண்டை போட்ட ஜஸ்ட் ஒரு நார்மலான பீஸ்ட்டுங்க தான், இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு நான் ஒத்தாலே போதும், எக்ஸப்ட் ஒருத்தனை தவிர்த்து மித்த எல்லாத்தையும் நானே அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம தாமஸ் எவனோ ஒருத்தனுக்கு ஒரு இக்கு வச்சு சொல்றான் இல்லையா. அப்படி நம்ம தாமஸ் எதிர்த்து அந்த பீஸ்டோட ஆர்மில இருந்து வெளியே வருது வேற யாரும் இல்ல, நம்ம மோனாக் ஆஃப் ஸ்டீல் தான். அங்க வந்த உடனே தாமஸை வம்புழுக்கிறான். டேய் நீ தானே மோனாக் ஆஃப் ஃபேன்ஸ் கூட சண்டை போட்டு பயங்கரமா அடி வாங்கி கிட்டத்தட்ட சாகர சிச்சுவேஷனுக்கு போனேன், நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் மோனாக் ஆஃப் ஸ்டீல், the king of monsters. என்னால ஸ்பிளிட் செகண்ட்ஸ்ல நீ கண்ணை திறக்கிறதுக்குள்ள உன்னை என்னால போட்டு தள்ள முடியும்ன்றது உனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீ என்ன தைரியத்திலேயே வலியை மறைச்சு என்னை எதிர்த்து நின்றுகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் தாமஸ் கிட்ட கேட்க, அப்போ தாமஸ் மோனாக் ஆஃப் ஸ்டீல் கிட்ட எனக்கு அந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டட் ஸ்டஃப்லாம் தெரியாது, உன்னை எதிர்த்து சண்டை போட சொன்னாங்க நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம தாமஸ் சொன்ன அடுத்த செகண்டே தாமஸோட ஷேடோ பெருசா எக்ஸ்பாண்ட் ஆகிறது மட்டும் இல்லாம அவனுக்கு பின்னாடி ஜின்வோட ஷேடோ ஆர்மி அப்பியர் ஆகுது. அப்ப அந்த இடத்துக்கு அப்பியர் ஆன நம்ம பில்லியன் கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்ற மாதிரி நம்ம கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் கிட்ட கேட்க, இதை பார்த்து அந்த பைப்ல ஷேடோ ஆர்மி இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இவ்வளவு நேரம் அந்த ஹியூமனோட ஷேடோலயா மறைஞ்சிருந்தீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவனோட மனசுக்குள்ள என்ன ட்ரிக் பண்ணி வர வச்சிட்டாங்க, நான் இந்த விஷயத்த உடனே டிராகன் கிங் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த பைப்ல டிராகன் கிங்கை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றான். பட் அவனால கான்டாக்ட் பண்ண முடியல. என்னடா நடக்குதுங்க, ஏன் என்னால அவரை கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி மோனாக் ஆஃப் ஸ்டீல் சைடுல திரும்பி பார்த்தா நம்ம டஸ்க்கு ஒரு உயரமான பில்டிங்ல நின்றுகிட்டு ஏதோ ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி இவனுக்கும் கிங் ஆஃப் டிராகன்ஸ்க்கும் நடுவில் இருந்த கான்டாக்டை கட் பண்ணி விட்டுட்டான். கிட்டத்தட்ட நம்ம டஸ்க்கு இந்த இடத்துல ஒரு செல்போன் ஜாமர் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த மோனாக் ஆஃப் ஸ்டீல் ஷேடோ மோனாக்கும் சரி அவனோட சோல்ஜர்ஸும் சரி எப்போதுமே இந்த மாதிரி பிளான் பண்ணி சண்டை போட மாட்டாங்க. அவங்க சண்டை போடணும்னு முடிவு பண்ணா எந்த ஒரு பிளானும் இல்லாம நெத்தி தான் சண்டை போடுவாரு. ஆனா இது ஷேடோ மோனாக்கோட பிளான் கிடையாது, இது ஒரு ஹியூமனோட ஸ்ட்ராட்டஜி. அந்த பையனுக்கு ஷேடோ மோனார்க் இருக்க தகுதியே கிடையாது அப்படின்னு நம்ம மோனாக் ஆஃப் ஸ்டீல் செம்ம காண்டாய் ஜின்னுவை அந்த இடத்துல கெட்ட வார்த்தையில திட்டுறதோட அவனோட ஹியூமன் ஃபார்ம்ல இருந்து ஒரிஜினல் ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு மோனாக் ஆஃப் ஸ்டீல் எதிர்த்து பயங்கரமான ஆரோவை ஃபிளெக்ஸ் பண்ணிக்கிட்டே நம்ம பெரு, தக்காளி என் கிங்க திட்டுற வேலை வச்சுக்காத, ஒழுங்கு மரியாதையா நீ பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டுற, இல்லனா அதுக்குரிய கான்சிக்வன்ஸை அனுபவிப்ப அப்படின்ற மாதிரி நம்ம பெரு மோனாக் ஆஃப் ஸ்டீலவே மிரட்டுறான். இதை கேட்ட மோனாக் ஆஃப் ஸ்டீல் செம்ம காண்டாய், ஒக்காலி யாரா நீ, ஜஸ்ட் அண்ட் ஷேடோ சோல்ஜர், நீ என்ன எதிர்த்து நிக்கிறது மட்டும் இல்லாம என்ன மிரட்ட வேலை சரியா, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி மோனாக் ஆஃப் ஸ்டீல் அவனோட ஃபுல் ஃபார்ம் அட்டைன் பண்றது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா அவனோட ஆரோவை ஃபிளெக்ஸ் பண்ணி தரமான சண்டைக்கு ரெடி ஆகாத அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஜின்வோ காட்டுறாங்க. அப்போ நம்ம ஜின்வோ எந்த ஒரு பீஸ்ட் கூடிய சண்டை போடாம ஒரு பெருமூச்சு விட்டு நிக்கிறான். என்னடான்னு பார்த்தா ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்டான மோனாக், கிங் ஆஃப் டிராகன்ஸ், மோனாக் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆண்டரிஸ் அவன் முன்னாடி நின்றுகிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் ஆண்டரிஸ் அவனோட மனசுக்குள்ள மோனாக் ஆஃப் ஸ்டீலோட பிரசன்ஸை என்னால் நோட்டீஸ் பண்ண முடியல. ஷேடோ மோனார்க் மாதிரியே மோனாக் ஆஃப் ஸ்டீலும் என்னை பிட்ரே பண்ணிட்டானா இல்ல இந்த பையன் ஏதாச்சும் பண்ணிருச்சா, எதுவாக இருந்தாலும் சரி இவங்க செத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்டரிஸ் அவனோட வாயை லைட்டா திறந்து ஒரு ஃபயர் பிரெத் ரிலீஸ் பண்றான். அது ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஏற்படுத்துது. பட் ஜின்வோ எப்பயும் போல அந்த பிளாஸ்ட்ல இருந்து டாஜ் ஆகிறான். ஆனா அந்த பிளாஸ்டோட டிஸ்ட்ரக்ஷன் ரேடியஸை பார்த்தீங்கன்னா ஆண்டரிஸோட ஒரு சின்ன பிளாஸ்டே ஒரு சிட்டியவே தரமட்டமாக்கி நெருப்பு குளமா மாத்திருக்கு. அந்த அளவுக்கு ஆண்டரிஸோட ஒரு பிளாஸ்டே செம்ம பயங்கரமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான அட்டாக்ல இருந்து டாஜ் ஆன நம்ம ஜின்வோ அவனோட கைசல் யூஸ் பண்ணி வானத்துல பறந்து போய் ஏகப்பட்ட டிராகன் ஷேடோஸை ஆண்டரிஸ் எதிர்த்து சமன் பண்ணி விடுறான். இவனுக்கு எப்பறம் இவ்வளவு டிராகன் ஷேடோஸ்ன்றது கிடைச்சிச்சு, இதுக்கு முன்னாடி 3 ஷேடோ டிராகன்ஸ் தானே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நீ யோசிச்சீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஜின்வோ
டிராகன் ஆர்மி கூட சண்டை போட்டுருப்பான் இல்லையா, அந்த ஆர்மியை மொத்தமா கொண்டு இவனோட ஷேடோஸை மாத்தி வச்சிருக்கான். சோ இந்த டிராகன்ஸ் எல்லாமே ஆண்ட்ரிஸ் அட்டாக் பண்ண போறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம லியூசிங் எங்க காட்டுறாங்க. பைபிள் அமெரிக்காக்குள்ள இறங்கி ஏகப்பட்ட ஜெயிண்ட் மான்ஸ்டர்ஸ் தாறுமாறா போட்டு தள்ளிட்டு இருக்கான். அப்ப லியூசிங் அவனோட மனசுக்குள்ள மானாவோட ஸ்ட்ரென்த்ன்றது போக போக எல்லா இடத்துலயும் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. 1,00,000 ஹண்டர்ஸ் ஒரே நேரத்துல ஏகப்பட்ட இடத்துல ஸ்பான் ஆகிட்டு இருக்க பீஸ்ட் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல தூரத்துல ஜின்னுவும் இன்னொருத்தனும் சண்டை போட்டு வெளிப்படுத்துற மானான்றது இங்க இருக்க ஏன் உடம்பையே பியூஸ் பண்ணிட்டு போகுது. ஒரு வழியா இந்த பயங்கரமான சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி நம்ம லியூசிங் மனசுல நினைக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஆண்டரிஸை கட்டுறாங்க. அப்ப ஆண்டரிஸ் அவனோட கிளாஸ்ல மானாவை வின் பண்ணி ஒரே ஒரு ஸ்லாஷ் தான் பண்றான். அப்படி அவன் கையால பண்ண ஒரு ஸ்லாஷே ஒரு மிகப்பெரிய வெடிப்பை ஏற்படுத்துது. கிட்டத்தட்ட அந்த பிளாஸ்ட்ல அங்கிருந்த பில்டிங்ஸ் எல்லாமே பீஸ் பீஸா செதறி தெரிச்சுக்கிட்டு இருக்கு. ஜின்வு ஆண்டரிஸ் எடுத்து சண்டை போடுறதுக்காண்டி ஆரம்பிச்சா ஏகப்பட்ட ஷேடோ டிராகன்ஸும் மொத்தமா டிஸ்ட்ராய் ஆயிடுது. அப்ப ஆண்டரிஸ் ஜின்வு கிட்ட ஜஸ்ட் ஒரு சில thousands ஆஃப் ஷேடோஸ் வச்சுக்கிட்டு நீ என்னைய போட்டு தரலான்னு நினைக்கிறியா, உன்னோட ஒரிஜினல் ஷேடோ ஆர்மியை மோனாக் ஆஃப் ஸ்டீல் கூட சண்டை போட விட்டுட்டு நீ மட்டும் என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்டரிஸ் பேசிட்டு இருக்கும் போதே ஜின்வு ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். இதை பார்த்து ஆண்டரிஸ் உன்னால தப்பிக்க முடியும் நினைக்கிறியா, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஜின்வு போன போர்ட்டல் பின்னாடியே அவனும் வந்துடுறான். அப்போ அந்த போர்ட்டலை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்து பார்த்தா ஜின்வுவோட மொத்த ஷேடோ ஆர்மியும் நின்றுகிட்டு இருக்கு. சொல்ல போனா மோனாக் ஆஃப் ஸ்டீல் ஏகப்பட்ட பீஸ்ட்டை கொண்டு வந்திருப்பான் இல்லையா, அந்த பீஸ்ட்ல எல்லாத்தையும் போட்டு தள்ளி அதையுமே ஜின்வு அவனோட ஷேடோ ஆர்மியில சேர்த்து வச்சிருக்கான். அதே சமயத்துல நம்ம மோனாக் ஆஃப் ஸ்டீல பெரு அண்ட் பில்லியன் 2 பேரும் அடிச்சு நாக் அவுட் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. பயபுல ஆஃப்கோர்ஸ் செத்துட்டான். பட் இந்த மோனாக்ஸ்லாம் செத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காத்தோட கரைவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த ஆண்டரிஸ் உன்னோட மெயின் ஆர்மியை மோனாக் ஆஃப் ஸ்டீலையும் அவரோட பீஸ்டையும் போட்டுதல சொல்லிட்டு நீ என்ன நேரில் பார்க்க வந்திருக்க, பட் நான் ஒருத்தர் மட்டும் தான் உன்னை சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சியா அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்டரிஸ் சொன்ன அடுத்த செகண்டே ஒரு பில்டிங்க்கு மேல மோனாக் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன் யோகமோட் நிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பயபுல வந்த உடனே அவனுக்கு பின்னாடி ஏகப்பட்ட போர்ட்டல்ஸ் ஓபன் பண்றான். அப்ப ஆண்டரிஸ் ஜின்வு கிட்ட நீ பிளான் பண்ணது ஓரளவுக்கு கரெக்டா தான் நடந்திருக்கு, பட் யோகமோட ஹெல்ப் மூலியமா என்னாலையும் ஏகப்பட்ட ஆர்மி சோல்ஜர்ஸை இந்த இடத்துல சமன் பண்ண முடியும். சோ உன்னோட பிளான் மொத்தமா முடிவுக்கு வந்துருச்சு. நீ பண்ண இந்த சின்ன மிஸ்டேக்கால உன் உயிர் இழக்க போற, நீ இந்த சண்டையில தோத்துட்ட அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்டரிஸ் யோகமோட்டோட போர்ட்டல்ஸ் யூஸ் பண்ணி ஏகப்பட்ட டிராகன்ஸை சமன் பண்றான். எல்லாத்தையும் பார்த்து ஜின்னு பயந்து நடுங்கிட்டு இருப்பான். அவ்வளவுதான் மொத்த பிளான் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தா இந்த பக்கம் நம்ம ஜின்னு ஆண்டரிஸ் ஏகப்பட்ட டிராகன்ஸை சமன் பண்றதை பார்த்து சிரிக்கிறது மட்டும் இல்லாம அவனோட மொத்த ஷேடோ ஆர்மி சமனையுமே கேன்சல் பண்ணி விட்டுறான். இதை பார்த்து ஆண்டரிஸ் என்ன தம்பி உன்னோட டூப்ஸ் எல்லாம் பின்வாங்க வச்சுட்ட, என்ன பயந்துட்டியா, கிவ் அப் பண்ண போறியா, எனக்கு தெரியும் உன்னால இந்த சண்டையில என் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, இருந்தாலும் நீ இப்படி ஈஸியா என்கிட்ட கிவ் அப் பண்ணுவேன்னு நான் நினைக்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்டரிஸ் அவனோட டிராகன் ஆர்மியை ஜின்வு முன்னாடி ஃபிளெக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஜின்வு வானத்தை பார்க்கறான். வானத்துல ஏகப்பட்ட டிராகன்ஸ் அவனோட சுத்தி வள வந்துகிட்டு இருக்கு. அப்போ ஜின்வு அவன் கண்ணை மூடி ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து ஆண்டரிஸ் ஆரம்பத்துல கொஞ்சம் காமா இருந்தாலும் சடனா நம்ம ஜின்வு ஏதோ ஒன்று ஆக்டிவேட் பண்ணோடனே ஆண்டரிஸே ஷாக் ஆயிரான். தக்காளி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்டரிஸ் ஜின்வு கிட்ட கேட்க அப்பதான் ஜின்வு செம்ம காமன் கூலா கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்றத நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜின்வு காமன் கூலா அந்த இடத்துல கண்ணை மூடி நின்றுகிட்டு இருந்ததுக்கு ஒரே காரணம் ஜின்வு காமஸோட ரூயின் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை ஆக்டிவேட் பண்ணிருக்கான். ஸோ இந்த காமஸோட ரூயின் ஸ்டோன்ன்றது டிராகன் ரேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஸ்கில்ல கண்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அதாவது இந்த ரூயின் ஸ்டோனை யூஸ் பண்ணி யூசரால ஒரு பயங்கரமான கர்ஜனை ஏற்படுத்த முடியும். அப்போ அந்த சமயத்துல யூசரை சுத்தி இருக்க எனிமீஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு யாராலையுமே கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு மயக்க நிலைக்கு போயிருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த ரூயின் ஸ்டோனோட பவர்ஸை சொன்ன அடுத்த செகண்டே நம்ம ஜின்வு கொடூரமா காமஸோட அந்த டிராகன் ஃபியர்ன்ற ஒரு பயங்கரமான கர்ஜனையை வெளிப்படுத்துறான். ஸோ இந்த கர்ஜனையை கேட்ட ஜின்வு மேல வானத்துல சுத்திக்கிட்டு இருந்த எல்லா டிராகன்ஸாலையும் ஒரு இன்ச்சு கூட மூவ் ஆக முடியல. ஈவன் மோனாக் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் யோகமோட் இருக்கான் இல்லையா, அவனுமே இந்த கர்ஜனையை கேட்டு செயலில் இருந்து போயிடுறான். இதை பார்த்து ஆண்டரிஸ் என்னடா இந்த ரோர்ல டிராகன்ஸ் தான் பாதிக்கப்பட்டு நகர முடியாம இருக்குன்னு பார்த்தா யோகமோட்டுமே பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி ஆண்டரிஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த சமயத்தில் நம்ம ஜின்வு ஆண்டரிஸோட கையை பிடிச்சு வா போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்டலுக்குள்ள இழுத்துட்டு போறான். எல்லாத்தையும் பார்த்து ஆண்டரிஸ் அவனோட மனசுக்குள்ள இதுதான் இவனோட ஃபுல் பிளானா, இந்த ஒரு மூமெண்ட் காண்டி தான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தானா அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்டரிஸ் மனசுல நினைக்கிறதோட ஜின்வு ஆண்டரிஸ் அவனோட போர்ட்டல்ல இழுத்து போட்டு அந்த போர்ட்டலை யூஸ் பண்ணி உலகத்தோட மறுபுறத்துக்கு ஆண்டரிஸை தூக்கிட்டு வந்துடுறான். கிட்டத்தட்ட கொஞ்சம் சாப்டர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பெரு ஜின்வுக்கு ஒரு ஐலாண்ட்ல கேஸ்ட்ல கட்டி தந்திருக்கோம் இல்லையா, அந்த ஐலாண்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறான். அங்க வந்து ஆண்டரிஸ் எங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் முழிச்சுக்கிட்டு இருக்க அப்ப ஜின்வு ஆண்டரிஸ் கிட்ட நான் ஆர்மி இருந்த இடத்துல இருந்து உலகத்தோட மறுபுறத்துக்கு உன்னை தூக்கிட்டு வந்திருக்கேன். அப்ப ஆண்டரிஸ் ஜின்வு கிட்ட என் கூட சண்டை போடுற அளவுக்கு உனக்கு தேவையான ட்ரூப்ஸ் எல்லாமே இருந்துச்சு, ஆனா நீ அங்க சண்டை போட்டிருந்தனா உன்னோட மேஜிக் எனர்ஜின்றது தேவையில்லாம நிறைய வேஸ்ட் ஆயிருக்கும், அதனால உன்னோட மேஜிக் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு என்னை இங்க தனியா தூக்கிட்டு வந்திருக்க. நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். பின்னாடி இருக்குது என்ன உன்னோட கேஸ்டில் ஷேடோ மோனார்க்கோட கேஸ்டில் ரொம்ப சின்னதா இருக்கே, பாக்குறதுக்கு அவ்வளோ நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்டரிஸ் ஜின்வு கிட்ட சொல்ல அப்போ ஜின்வு ஆண்டரிஸ் கிட்ட அவனோட இன்வென்டரியில இருந்து காமஸோட டேகரை வெளியே எடுத்துக்கிட்டு கேஸ்டில் நல்லா இல்லையா, நீ செத்ததுக்கு அப்புறம் உன்னை அங்கதான் புதைக்கலான் இருந்தேன்,
வந்தேன், உன் கலருக்கு அந்த கேஸ்டில் பெர்ஃபெக்டா சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வோ ஆண்ட்ரஸ் கிட்ட சொல்ல, அப்ப ஆண்ட்ரஸ் சோ இந்த ஃபைட்டோட பேட்டில் சீக்வன்ஸ் தான் வச்சு பார்த்தா ஒன்னு உலகத்தோட மறுபுறத்துல இருக்க என்னோட ஆர்மி என்னை தேடி வர வரைக்கும் நான் கூட சண்டை போடணும், இல்லனா நான் இங்கேயே சாகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்ட்ரஸ் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஜின்வோ முன்னாடி ஒரு ஜெய்ஜாண்டிக்கான டிராகன் ஃபார்முக்கு மாறுறான். ஸோ இதுதான் நம்ம ஆண்ட்ரிஸோட ஒரிஜினல் ஃபார்ம் போல. இதை ஏற்கனவே நம்ம ஷேடோவில் பார்த்துருப்போம், செம்ம பயங்கரமாக இருந்திருக்கும். ஆண்ட்ரிஸை பார்த்தா பயங்கரம் இல்லை, டயங்கரமாக இருக்கான். பட் இவ்வளோ பெரிய ஜெய்ஜாண்டிக் டிராகன் இன்னும் முன்னாடி அப்பியர் இருந்தாலும் பயப்பட ஒரு இன்ச்சு கூட பயப்படாமல் ஆண்ட்ரிஸ் முன்னாடி கெத்தாக நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ ஆண்ட்ரிஸ் விசஸ் ஜின்வுன்ற ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆண்ட்ரிஸ் விசஸ் ஜின்வுன்ற ஒரு கொடூரமான ஃபைட்டை பார்க்க போகிறோம். ஏன் ப்ரோ வீடியோ சீக்கிரமாக முடிக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல அந்த வாய்ஸ், இது இப்போ நைட்டு 2 மணிக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க ஏரியால பாத்தீங்கன்னா 2 கோயில் திருவிழாவை ஒரே நேரத்தில் நடத்துறதுனால பாட்டை போட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட் ஆயிருக்கு. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி ஒரு 2 நாளையோ இல்லை ஒரு நாளையோ அடுத்த வீடியோன்றது கண்டிப்பாக வந்துடும். பட் அந்த வீடியோ சீக்கிரமா வரணும்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே தான். ரீசெண்டாக யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அந்த கமெண்ட் பாக்ஸை ரைட்ல தள்ளி விட்டு பாத்தீங்கன்னா அந்த ஹைப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒருத்தராலேயே இந்த வீடியோக்கு 3 தடவை ஹைப் பண்ண முடியும். ஆனா ஒரே நேரத்தில் பண்ண முடியாது. ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா வெளியே போயிட்டு மறுபடியும் இந்த வீடியோக்குள்ள வந்து ஹைப் பண்ண முடியும். அந்த மாதிரி ஹைப் பண்ணி ஒரு 5.5 லட்சம் இல்லைன்னா 6 லட்சம் பாயிண்ட்ஸ் கொண்டு வந்துட்டீங்கன்னா நம்ம வீடியோன்றது டாப் 100 போயிடும். ஒரு தடவையாச்சும் அந்த டாப் 100 நம்ம வீடியோ வந்துடணும்னு ஒரு ஆசையா இருக்கு கைஸ். இதே மாதிரியே போன வீடியோல கேட்டிருந்தேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் ஹைப் பாயிண்ட்ஸ்ன்றது கொண்டு வந்துட்டீங்க. ஆனா அந்த வீடியோக்கு 600 பேர் தான் ஹைப் பண்ணிருந்தீங்க. அதுவே 4 லட்சம் ஹைப் பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. ஆனா வீடியோவை குறைஞ்சது ஒரு 4000 பேர் பாக்குறீங்க. அதுல ஒரு 1500 பேர் ஹைப் பண்ணீங்கன்னா போதும், நம்ம வீடியோ டாப் 100 போயிடும். சோ ரைட் கைஸ், எல்லாரும் இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல ஹைப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் 3 ஹைப்பும் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா திங்கக்கிழமை வந்து இந்த வீடியோ மட்டும் ஹைப் பண்ணி விட்டு போயிருங்க. எவ்வளவு சீக்கிரமா 6 லட்சம் பாயிண்ட்ஸ்ன்றதை நம்ம நெருங்கி லீடர் போர்டுக்குள்ள போறோமோ அவ்வளவு சீக்கிரமா நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு ட்ரீட்டா செம பெருசா கொடுக்க ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு இன்னும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் அமைக்க வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோன்றது உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். சார் ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டி சினிமா சேனல்ல போற எல்லா வீடியோவும் பிடிக்கும். சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே ஒரு அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். Until then, bye from DXD Anime.